மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, நாம் இன்று பார்க்க இருப்பது இயல் 3இல் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பகுபத உறுப்புக்கள். பகுபத உறுப்புக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதில் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. சரியா? அதில் எழுத்துனா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதாவது ஒவ்வொரு தனி எழுத்துக்கள் வருவது தான் எழுத்து. என்னது? குறில், நெடில், மெய்யெழுத்து, இதெல்லாம் எழுத்துன்னு சொல்லுவோம். அதாவது ஆ, கா, சா, சோ இந்த மாதிரி வருவது தான் எழுத்துக்கள். அதில் குறில் எழுத்து, நெடில் எழுத்து, ஒற்றெழுத்து, அதுக்கப்புறம் சார்பெழுத்து, முதல் எழுத்து, இதை பற்றியெல்லாம் நம்ம முன் வகுப்பிலேயே பார்த்தோம். அதுக்கடுத்தது எழுத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடியது சொல். சொல் அப்படின்னா என்னென்னா, பல எழுத்துக்கள் சேர்ந்து வருவது சொல். சரியா? அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து வந்தால் அது சொல். இன்றைக்கி நம்ம சொல்லை பற்றியும் அதில் இடம்பெற்றுள்ள பகுபத உறுப்புக்கள் பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் மொழியில் சொல்லுக்கு வழங்கும் பெயர்களுள் ஒன்று பதம். அதாவது சொல்லுக்கு வழங்கக்கூடிய பெயர்களுள் ஒன்று என்ன அப்படின்னா பதம். இன்னும் நிறைய இருக்குது. மொழி, சொல்லுக்கு வழங்கக்கூடிய பெயர் என்னது? மொழி, கிளவி. இந்தெல்லாம் தான் என்னது? சொல்லை குறிக்கும். சிறப்புலாக போட்டோம்னா வயதான பாட்டியை குறிக்கும். சரியா? அப்போ சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர் என்னது? பதம், மொழி, கிளவி. சரியா? இலக்கண வகையில் அமைந்த சொற்கள் 4. என்னது? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு இலக்கண வகையால் அமைந்த சொல் 4. இலக்கிய வகையால் அமைந்த சொல் இருக்குது, தெரியுமா? வடச்சொல், திசைச்சொல், திரிச்சொல் அப்படின்னு சொல்லி இலக்கண வகையால் அமைந்த சொற்களும் 4 இருக்கிறது. இயற்சொல், வடச்சொல், திசைச்சொல் அப்படின்னு சொல்லி அதையும் 4 சொல்லுவாங்க. சரியா? இப்போ இதில் நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? அதாவது பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லும் பிரித்து பொருள் தரும் நிலையில் இருந்தால் அவற்றை பகுபதங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சொல்ல பதம்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த பதத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பகுபதம், மற்றொன்று பகாபதம். சரியா? ஒன்று என்னது? பகுபதம், மற்றொன்று பகாபதம். இந்த சொல் 4 வகைப்படும் சொன்னோம் இல்லையா இலக்கண வகையால்? பெயர்ச்சொல், வினைச்சொல், உரிச்சொல், இடைச்சொல். இதில் பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லும் பகுபத வகையை சார்ந்தது. இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பகாபதத்திற்கு உரியன. முதல்ல இப்போ பகுபதம் அப்படின்னா என்ன, பகாபதம் அப்படின்னா என்ன? பகுபதம் அப்படின்னா பிரிக்க முடியும், பிரித்தால் பொருள் தரும், அதுதான் பகுபதம். பகாபதம் அப்படின்னா என்னென்னா பிரிக்க முடியாது, பிரித்தால் பொருள் தராது, அது பகாபதம். இப்போ பகுபதத்துக்கு உதாரணம் பார்த்தோம்னா பெயர்ச்சொல்லும் சொல்லலாம், வினைச்சொல்லும் சொல்லலாம். வினைச்சொல்னா என்னது? ஒரு வேலையை செய்யக்கூடியது, அந்த சொல் முற்று பெறக்கூடியது. சரியா? என்ன சொல்லலாம்? படித்தான், எழுதினான், வந்தான், ஓடினான். இந்த சொற்களை பிரிக்க முடியும், பிரித்தாலும் பொருள் தரும். அதே மாதிரி அறிஞன், இளைஞன், ஓட்டுநர், மூவர், இந்த மாதிரி வருவது என்னது? பெயர்ச்சொல். இதையும் பிரிக்க முடியும். சரியா? அதே இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு பார்த்தோம்னா சால, தவன், அணி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் பகாபத சொற்களை நம்ம பிரிக்க முடியாதுன்னு பார்த்துருக்கோம். என்னது? நாய், மரம், செடி. சரியா? இந்த மாதிரி வருவது பிரிக்க முடியாத பகாபத சொற்கள். சரியா? அப்படி இதை பிரித்தாலும் பொருள் தராது. சரியா? இப்போ சொல்லுக்கு வேறு பெயர் பதம். அந்த பதம் எத்தனை? 2. பகுபதம், பகாபதம். பகுபதம்னா பிரிக்க முடியும், பிரித்தால் பொருள் தரும். பகாபதம் அப்படின்னா பிரிக்க முடியாது, பிரித்தாலும் பொருள் தராது. சரியா? இவற்றில் பெயர் பகுபத சொற்களை காட்டிலும்
வினை பகுபத சொற்களே வழக்கத்தில் அதிகமாக உள்ளது. இந்த பகுபதத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று பெயர் பகுபதம், மற்றொன்று வினை பகுபதம். சரியா? இந்த பகுபதத்தை எப்படி பிரிக்கிறாங்க? பெயர் வினை அப்படின்னு இரண்டாக பிரிக்கிறாங்க. சரியா? அடுத்தது இந்த பகுபத உறுப்புக்கள் 6. சரியா? இந்த பகுபத உறுப்புக்கள் மொத்தம் எத்தனை? 6. அதாவது சொற்களை பொருள் நோக்கிலும் பிரித்து எழுதுவர். ஒவ்வொரு சொல்லிலும் உள்ள உறுப்புகள் எவை எவை என்ற வகையிலும் பிரித்து எழுதுவர். அவ்வாறு பிரித்து எழுதும் உறுப்புக்கள் பகுபத உறுப்புக்கள். சரியா? அந்த பகுபத உறுப்புக்கள் 6 என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு சொல்லி பகுபத உறுப்புக்கள் 6 அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம். சரியா? இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். சரியா? ஒரு வினை பகுபதத்தில் பகுதியும் விகுதியும் அடிப்படை உறுப்புக்கள். அதாவது இப்போ இந்த பகுபதம் இருக்கு இல்லையா, இதில் குறைந்தபட்சம் இருக்க வேண்டிய உறுப்புகள் என்ன அப்படின்னா பகுதி, விகுதி. இது மட்டும் இருந்தாலே போதும், அந்த சொற்களை நம்ம பிரித்து விடலாம். அதிகபட்சமாக என்னது 6 உறுப்புகளும் வரலாம். சில சொற்களில் பகுதி, விகுதி, இடைநிலை மட்டும் வரலாம். சில சொற்களில் பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை வரலாம். சில சொற்களில் சந்தி வரலாம். சில சொற்களில் 6 உறுப்புகளுமே வரலாம். சரியா? அது அந்த சொற்கள் அமையும் மாற்றத்தை பொறுத்து. ஆனால் அடிப்படையாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா பகுதி, விகுதி. இது ஒரு மதிப்பெண்ணில் கேட்பாங்க. பகுபதத்தில் இருக்க வேண்டிய உறுப்புகள், அடிப்படையாக இருக்க வேண்டிய உறுப்புகள் என்ன, இல்லை எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. 2. என்ன? பகுதி, விகுதி. சில சொற்களில் பகுபத உறுப்புக்கள் 1 2 குறைந்து வரும். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 1 4 வரலாம், இல்லை 3 வரலாம். பகுதி, விகுதி, இடைநிலை வரலாம். சரியா? அந்த மாதிரி வருவது தான் இந்த வினை பகுபதம். அதுக்கப்புறம் பெரும்பாலும் சொற்பொருளையும் விகுதி, இடைநிலை ஆகின இலக்கண பொருளையும் தருகின்றன. பகுதியானது பெரும்பாலும் எதை தருகிறது அப்படின்னா சொற்பொருள் தருகிறது. விகுதி, இடைநிலை ஆகியன இலக்கண பொருண்மைகளை தருகின்றன. இவை மூன்றும் இணையும் போது ஏற்படும் புணர்ச்சி மாற்றங்களே சந்தி, சாரியை, விகாரம். சரியா? பகுதி, விகுதி பெரும்பாலும் இருக்கும். அதுக்கப்புறம் பகுதி பெரும்பாலும் சொற்பொருள் ஏற்படக்கூடிய மாற்றம். விகுதி, இடைநிலை ஆகியவை என்னது இலக்கண பொருண்மையிலும் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. இது மூன்றும் இணையும் போது, எது மூன்றும்? பகுதி, விகுதி, இடைநிலை இணையும் பொழுது சந்தி, சாரியை, விகாரம் போன்ற புணர்ச்சிகள் தோன்றுகிறது. சரியா? அப்போ அடிப்படை என்னது? பகுதி, விகுதி, இடைநிலை. சரியா? அதிலையும் முதன்மையானது எது அப்படின்னா பகுதி, விகுதி மட்டும்தான். சரியா? இப்போ நம்ம பார்க்க இருப்பது பகுதி. பகுதினா என்ன? ஒரு சொல்லின் அடிச்சொல்லே பகுதி. ஒரு சொல்லின் அடிச்சொல்லே பகுதி. அதை வந்துட்டு முதநிலை என்றும் கூறுவர். விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் இது வரும். இது எப்படி வரும்? விகுதி பெறாமலும் வரும். மேலும் பகுதி, விகுதி என பிரிக்க இயலாது. ஒரு பகுதியை மீண்டும் நம்மளால் பகுதி, விகுதி அப்படின்னு பிரிக்க முடியாது. சரியா? இது அடிச்சொல் ஏவலாக, அதாவது கட்டளை பொருளில் வரும். மேலும் இதை பிரிக்க முடியாது. உதாரணமாக இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? பாடினான் என்னும் வினைமுற்றை பாடு கூட்டல் இன் கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். சரியா? பாடு என்பது தான் என்னது? பகுதி. சரியா? பகுதினா என்னது? சொல்லின் முதலில் நிற்கும் உறுப்பு தான் பகுதி. இந்த பகுதி பகாபதமாக தான் அமையும். ஏன்? பகாபதத்தை மேலும் பிரிக்க முடியாது. பகாபதத்தை பிரிக்கவே முடியாது. இது வந்துட்டு எப்படி இருக்கும்? ஏவலாக தான் இருக்கும். சரியா? அடுத்தது இதே போல் ஒரு வினைமுற்றில் வரக்கூடிய அடிச்சொல் எல்லாமே பகுதி அப்படின்னு சொல்லலாம். வேர்ச்சொல்னும் சொல்லலாம், அதை அடிச்சொல்லுன்னு சொல்லலாம். இது வந்து வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அறிஞர் என்னும் பெயர் சொல்லை, அதாவது படித்தான், ஓடினான், நடந்தான், எழுதினான் எல்லாமே வினைச்சொல். சரியா? அறிஞர் அப்படிங்கிறது பெயர் சொல். இதையும் பிரிக்க முடியும். இதில் அரி என்பது தான் பகுதி. சரியா?
பகுதி சில சொற்களில் ஒற்று இரட்டித்து காலம் காட்டும். சில இடங்களில் பகுதியானது என்ன பண்ணும் அப்படின்னா ஒற்று இரட்டிக்கும். இப்போ புக்கான் அப்படின்னு எழுதும் பொழுது புக்கு, புகுன்னு வராமல் புக்கு அப்படின்னு வரும். இப்போ இங்கே இருக்கிற ஒற்றை எப்படி பிரிப்பேன், இந்த கூவை இக்கு கூட்டல் ஊ, அப்போ இந்த இக்கு மறுபடியும் என்ன இருக்குது, இரட்டித்திருக்கு. புகுவான் அப்படின்னு எழுதினாலும் புக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். சரியா? அப்படி வரும் பொழுது இந்த இக்கு வந்து இரட்டிக்குது. சரியா? அந்த மாதிரி சில இடங்களில் என்ன பண்ணுது, ஒற்று இரட்டிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம்? பாடினான், ஓடினான், படித்தான், நடந்தான், செய்தான், நின்றான், எழுதினான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ பாடினான் அப்படிங்கிறதுல பாடு என்பது பகுதி, ஓடினான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓடு அப்படிங்கிறது பகுதி, நடந்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது நட என்பது பகுதி, எழுதினான் அப்படின்னு சொல்லும் பொழுது எழுது என்பது பகுதி, செய்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது செய் என்பது பகுதி. சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்? மகிழ்ந்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது மகிழ் அப்படிங்கிறது பகுதி. சரியா? மடிந்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது மடி என்பது பகுதி, வரைந்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது வரை என்பது பகுதி. சரியா? பகுதி எப்படி இருக்கும்? பகுபத உறுப்பிலக்கணத்தில் பகுதி என்பது முதல் நிலை. இது வந்துட்டு ஏவலாக இருக்கும். இதுதான் அடிச்சொல். இதை மேலும் பிரிக்க முடியாது. அதனால் பகுதி வந்துட்டு ஒரு பகாபதம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அதனால் இந்த பகுதி தான் முதல்ல முக்கியமானது. சரியா? அடுத்தது விகுதி. அதாவது இந்த பெயர்ச்சொல் அல்லது வினைச்சொல்ல இறுதியில் இருக்கக்கூடிய வடிவம் தான் என்னது? விகுதி. இறுதியில் இருக்கக்கூடிய வடிவம் விகுதி. ஒரு வினைமுற்று சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் உறுப்பு விகுதி. சரியா? இந்த விகுதியை வைத்து இது உயர்திணையா அக்ரிணையா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆண்பாலா பெண்பாலா என்பதை முடிவு பண்ணலாம். எண்ணிக்கை என்னது? எண்ணிக்கையை முடிவு பண்ணலாம். இடம் தன்மையா முன்னிலையா படர்க்கையா என்பதையும் முடிவு செய்யலாம். சரியா? விகுதியை வைத்து நம்ம எதெல்லாம் வெளிப்படுத்த முடியும்? திணை உயர்திணையா அக்ரிணையா என்பதை, ஆண்பாலா பெண்பாலா பலர்பாலா என்பதை, அதுக்கப்புறம் என்னது? எண்ணிக்கை ஒன்றா பலவா என்பதை, இடம் தன்மையா முன்னிலையா படர்க்கையா என்பதையும் உறுதி செய்ய முடியும். எதை வைத்து? வினைமுற்று சொல்லின் இறுதியில் நின்ற விகுதியை வைத்து. சரியா? உதாரணமாக படித்தான் அப்படின்னு எழுதிட்டேன்னு வச்சுக்கோவே. இதை எப்படி பிரிப்ப? படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிப்ப. சரியா? அப்படி பிரிக்கும் பொழுது இப்போ ஆண் என்பது ஆண்பால். சரியா? ஆண் என்பது என்னது? ஆண்பால். சரியா? படித்தான் ஆண் என்பது ஒருவன், எண்ணிக்கையில் ஒருவன். சரியா? இப்போ ஆண்பால் உயர்திணையை நம்ம திணையை பார்த்துட்டோம். சரி, திணை வந்துட்டு ஆண் என்பது என்னது? உயர்திணை ஆண்பாலை குறிப்பதனால இது பால்ல ஆண்பால், எண்ணிக்கை ஒருவன். படித்தான் அப்படிங்கிறது என்னது? தன்மையா முன்னிலையா படர்க்கையா? படித்தான் வேற ஒருத்தன் படித்தான், அப்போ படர்க்கை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இது வந்துட்டு என்னது? திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை நமக்கு வெளிப்படுத்துகிறது. சரியா? அடுத்து நம்ம இதுக்கு இன்னும் கொஞ்சம் உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்தான், படித்தாள், நடந்தது. இந்த இறுதியில் இருக்கக்கூடிய வடிவம் தான் என்னது? விகுதி. இவற்றுள் ஆண், ஆள், தூ என்பவை விகுதிகள். ஆண் என்பது உயர்திணை ஆண்பால், ஒருமை படர்க்கை இடம் என்பவற்றையும், ஆள் என்பது விகுதி உயர்திணை பெண்பால் ஒருமை படர்க்கை இடம் என்பவற்றையும், தூ என்பது அக்ரிணை ஒன்றன்பால் படர்க்கை இடம் என்பவற்றையும் வெளிப்படுத்துகிறது. உங்களுக்கு இப்போ நல்லாவே தெளிவாக புரிஞ்சிருக்கும். சரியா? என்னது? ஆண் என்பது ஆண்பால், ஒருமை ஒரே ஒருத்தந்தான்,
அதுக்கப்புறம் என்னது எண்ணிக்கை சொல்லியாச்சு. திணை உயர்திணை, ஆண்பால், ஒருமை, படர்க்க இடத்தை குறிக்கிறது. அதே போல ஆள் என்பது பெண்பால். பெண்பால் என்பது என்னது? உயர்திணை. உங்களுக்கு திணை தெரியும் இல்லையா? உயர்திணை, அக்ரிணை. சரியா? அதில் ஆண்பால் பெண்பால் வந்துட்டு உயர்திணை. அதுக்கப்புறம் மனிதர் அல்லாத மற்ற எல்லாமே அக்ரிணை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா? அப்போ ஆள் என்பது பெண்பால் உயர்திணை. அதுக்கப்புறம் பால் வந்து பெண்பால், ஒருமை, படர்க்க இடத்தை குறிக்கிறது. அதே தூ என்பது அக்ரிணை. சரியா? நடந்தது, வந்தது. அப்போ அது ஆடு மாடு அதை தான் சொல்ல முடியும். சரியா? ஏன்னா மனிதனை வந்துட்டு நடந்தது வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ இது அக்ரிணை, ஒன்றன் பால், படர்க்க இடத்தை குறிக்கிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா கண்ணே? இதுக்கு வந்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது விகுதி வந்துட்டு ஆண்பாலா பெண்பாலா பலர்பாலா பலவின்பாலா ஒன்றன்பாலா தன்மை ஒருமை வினைமுற்றா தன்மை பன்மை வினைமுற்றா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா சில இறுதி எழுத்துக்கள் எந்த வடிவம் பெறுகிறதோ அதை வைத்து தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? முடிவு செய்ய முடியும். சரியா? இப்போ உதாரணமாக படித்தான் அப்படிங்கும் பொழுது அன் வருது இல்லைனா ஆண் வருது அப்படின்னா அது ஆண்பால். சரியா? அல் அல்லது ஆள் வந்ததுன்னா அது பெண்பால். அர் அல்லது ஆர் வந்ததுன்னா விகுதியில் நம்ம ஒரு சொல்லை பிரிக்கும் பொழுது விகுதி வந்துட்டு அர் அல்லது ஆர் வந்ததுன்னா அது பலர்பால் வினைமுற்று விகுதி. அதே தூ வந்ததுன்னா ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. அதே ஆ அல்லது ஆ வந்ததுன்னா பலவின்பால் வினைமுற்று விகுதி. நம்ம ஒரு சொல்லை பிரிக்கும் பொழுது ஏன் வருகிறது அப்படின்னா எப்படி ஏன் வருகிறது? சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே ஈற்று வடிவம் விகுதி என்னவோ வரும்? ஏன் தான் வரும். அப்போ அது என்னது? தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. சரியா? ஓம் அப்படின்னு முடிஞ்சதுன்னா உண்டோம் செய்தோம் நடந்தோம் அப்படின்னு சொற்களை பிரிக்கும் பொழுது ஈற்று வடிவம் என்ன வரும்? ஓம் வரும். அப்போ அது தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. சரியா? அம் ஆம் எம் ஓம் ஏம் இதெல்லாம் வந்ததுன்னா தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. சரியா? ஐ ஆய் ஈ இதெல்லாம் வந்ததுன்னா முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. சரியா? செய்தாய் இருத்தி அழைத்தி அப்படின்லாம் வந்துச்சுன்னா முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. அடுத்தது முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி எப்படி வரும்னா இர் ஈர் வரும். எப்படி வரும்? இர் ஈர் அப்படின்னு வந்துச்சுன்னா முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. பாரீர் செய்தீர் அப்படின்லாம் வரும். சரியா? அதுக்கப்புறம் ஆ வந்துச்சுன்னா பெயரச்ச விகுதி. படித்த எழுதிய நடந்த செய்த பிரிக்கும் பொழுது படித்த எப்படி பிரிப்ப? படி கூட்டல் இத்து கூட்டல் ஆ. அப்போ ஆவுல முடிஞ்சதுன்னா பெயரச்ச விகுதி. சரியா? அதே மாதிரி ஈல முடிஞ்சதுன்னா வினையச்ச விகுதி. வந்து செய்து நடந்து வந்து செய்து நடந்து செய்து ஓடி பாடி அப்படின்லாம் முடியுதுன்னு வச்சுக்கோ. வந்து அப்படின்லாம் முடிஞ்சதுன்னா இதை எப்படி பிரிப்ப? இத்து கூட்டல் ஊன்னு பிரிப்ப. சரியா? அப்படி பிரிக்கும் பொழுது ஈற்று வடிவமாக இருந்தால் அது வினையச்ச விகுதி. அதே மாதிரி வியங்கோல் வினைமுற்று எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா கா இய இயர். சரியா? எப்படி வரும்? கா இய இயர். வாழ்க வெல்க வாழ்க வாழ் கூட்டல் க அப்படின்னு பிரிக்கலாம். அதுக்கப்புறம் வாழியர் வாழ் கூட்டல் இயர். சரியா? அப்போ அந்த இயர் வந்துட்டு வியங்கோல் வினைமுற்று விகுதி. வாழிய வாழ் கூட்டல் இய. அப்போ இந்த இய வந்துட்டு வியங்கோல் வினைமுற்று விகுதி. சரியா? வாழ் கூட்டல் இய. இந்த இய என்பது வியங்கோல் வினைமுற்று விகுதி. அப்போ வாழ்க வளர்க வெல்க செய்க அப்படிங்கிறதெல்லாம் என்னது? வியங்கோல் வினைமுற்று விகுதி. அடுத்தது அல் தல் ஐ கை சி பூ இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன வரும்?
தொழிற்பெயர் படித்தல், செய்தல், நடத்தல், ஓடுதல், முளைத்தல் அப்படின்னு வரும் பொழுது அந்த ஈற்று வடிவம், அதாவது அந்த சொற்களை பிரித்து அதனுடைய ஈற்று வடிவம் என்னவா இருக்கும்? தொழிற்பெயராக இருக்கும். கண்ணே, இது நீங்கள் கண்டிப்பாக முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு இலக்கண குறிப்பையும் நீங்கள் எளிமையாக எழுதிவிடலாம். சரியா? இதனுடைய விகுதிக்கு நம்ம என்ன எழுதுகிறோமோ அதுதான் இலக்கண குறிப்பாகவும் வரும். சரியா? இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ஆண், அன் ஆண் வந்தால் ஆண்பால் வினைமுற்று விகுதி, அல் ஆள் வந்தால் பெண்பால் வினைமுற்று விகுதி, அர் ஆர் வந்தால் பலர்பால் வினைமுற்று விகுதி, து ரு வந்தால் ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி, ஆ ஆ வந்தால் பலவின்பால் வினைமுற்று விகுதி, என் ஏன் வந்தால் தன்மை உரிமை வினைமுற்று விகுதி, அம் ஆம் எம் ஏம் ஓம் வந்தால் தன்மை பன்மை வினைமுற்று விகுதி, ஐ ஆய் ஈ வந்தா முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி, இர் ஈர் வந்தா முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி, ஆ வந்தா பெயரச்ச விகுதி, உ ஈ வந்தா வினையச்ச விகுதி, கா இயர் வந்தா வியங்கோள் வினைமுற்று விகுதி, தல் அல் அதெல்லாம் வந்ததுன்னா தொழிற்பெயர். சரியா? அடுத்தது இடைநிலை. இந்த இடைநிலை என்ன அப்படின்னா, பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வந்தால் அது இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வந்தால் அது இடைநிலை. சரியா? வினை பகுபதத்தில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து காலம் உணர்த்தும், காலம் இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா, எதிர்மறையா அப்படின்னு காலத்தை உணர்த்துவது காலம் காட்டும் இடைநிலை, அதாவது கால இடைநிலை அல்லது காலம் காட்டும் இடைநிலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியா? இந்த இடைநிலையை மூன்றாக பிரிக்கலாம். என்ன அப்படின்னா, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். சரியா? இந்த இடைநிலை எத்தனையாக பிரிக்கலாம்? மூன்றாக பிரிக்கலாம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். சரியா? இதில் என்னென்ன எழுத்துக்கள் எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இறந்த காலத்துக்கு இத்து, இட்டு, இரு, இன்னு வரும். அடுத்தது நிகழ்காலத்துக்கு கிறு, கின்று, ஆனின்று வரும். எதிர்காலத்துக்கு இப், யூ வரும். எதிர்மறை இடைநிலைக்கு அ, அல், இல் வரும். சரியா? இப்போ இடைநிலை எப்படி வரும்? அதாவது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து காலத்தை உணர்த்துவது இடைநிலை. இந்த இடைநிலையை மூன்றாக பிரிக்கலாம். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். அது மட்டுமல்லாமல் எதிர்மறையாக பொருளை உணர்த்தினால் அது எதிர்மறை இடைநிலை அப்படின்னு சொல்லலாம். சரியா? இதில் நமக்கு வந்துட்டு எந்தெந்த எழுத்துக்கள் வந்தா, அதாவது சொற்களை பிரிக்கும் பொழுது இத்து, இட்டு, இரு, இன்னு வந்ததுன்னா அது என்னது? இறந்த கால இடைநிலை. சரியா? கிறு, கின்று, ஆனின்று வந்தால் நிகழ்கால இடைநிலை. இப்போ இவ்வு வந்தால் எதிர்கால இடைநிலை. சரியா? உதாரணத்துக்கு பார்ப்போமா? அதாவது இறந்த கால இடைநிலைக்கு வென்றார், வென்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது வெள் இன் இரு கூட்டல் ஆர் அப்படின்னு எழுதுவோம். சரியா? வெள் பகுதி, இன்னானது விகாரம், இர் என்னது இந்த இடத்துல இருக்குதா? அப்போ இது என்னது? இறந்த கால இடைநிலை. ஆர் புலர்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? படித்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது படித்தான், படி, படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண். சரியா? படித்தான், படி பகுதி, இத் சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஆண் என்னது? ஆண்பால் வினைமுற்று விகுதி. சரியா? அதாவது இந்த விகுதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த இத்தானது தான் என்னது? இடைநிலை. சரியா? ரெண்டு இத்து வரும் பொழுது, அதாவது சந்தி வரும் பொழுது சந்தி தான் முதல்ல வரும், இடைநிலை அடுத்தது வரும். சரியா? சந்தி வராமல் வந்ததுன்னா, சந்தி வராமல் இருந்ததுன்னா இடைநிலை பகுதிக்கு அப்புறமாவே வந்துடும். அதனால் நீங்கள் அதில் எந்த ஒரு குழப்பமும் உங்களுக்கு தேவையில்லை. சரியா? பகுதி, இடைநிலை, விகுதி, அடுத்தபடியாக ஒரு எழுத்து வந்தது அப்படின்னா அது சந்தி. சரியா? நம்ம சந்தியை மறுபடியும் பார்ப்போம். சரியா? அடுத்தது நிகழ்கால இடைநிலை கிறு, கின்று, ஆனின்று. உண்கிறான், உண்கின்றான், உண்ணா நின்றான். சரியா? இதெல்லாம் சொல்லும் பொழுது என்னது?
நிகழ்கால இடைநிலை உண்கிறான் உன் கூட்டல் கிரு கூட்டல் ஆண் உன் பகுதி என்னது கிரு. நிகழ்கால இடைநிலை உன் கூட்டல் கிரு கூட்டல் ஆண். சரியா? உன் பகுதி கிரு. நிகழ்கால இடைநிலை ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. எதிர்கால இடைநிலை உண்பால் உன் கூட்டல் இப்பு கூட்டல் ஆள் உண்பால். சரியா? அப்போ உன் பகுதி இப்பு. எதிர்கால இடைநிலை ஆள் பெண்பால் வினைமுற்று விகுதி. கண்ணா இது எப்படி பிரிக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதாவது இப்போ உண்டான் அப்படின்னு பிரிக்கும் பொழுது உன் பகுதி இட்டு, இந்த டாவை எப்படி பிரிப்ப? இட்டு கூட்டல் ஆ. சரியா? அப்போ இந்த ஆவையும் இன்னையும் சேர்த்து எழுதிக்கணும். சரியா? இந்த இட்டு என்னது? இறந்த கால இடைநிலை ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி உன் பகுதி. சரியா? நீங்கள் ஒரு 10 வார்த்தைகள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். சரியா? இப்போ இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரியா? எதிர்மறை இடைநிலை பற்றி நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். மீதி இருக்கிற இடைநிலை, அதாவது பகுதி விகுதி இடைநிலையில் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சாரியை சந்தியை விகாரம் அதை பற்றியும் நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். சரியா? நன்றி குழந்தைகளே.